வள்ளலார் அருளிய திருஅருட்பா 6ஆம் திருமுறை 006 ஆற்றாமை. எழுசீர் கழுநெடிலடி ஆசிரிய விருத்தம். இதற்கான எளிய, நேர்மையான தமிழ் விளக்கம் கீழே வழங்கப்படுகிறது. நீங்கள் முன்புபோல் கேட்ட அதே முறையில் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக தன்னைத்தானே குற்றம் சாட்டும் வள்ளலாரின் உள்ளார்ந்த மனநிலையை மையமாக வைத்து விளக்கப்படுகிறது. 1. தன்னுடைய மனம் வலிமையானது என்றாலும் உள்ளத்தில் மாசு நிறைந்தவன் என்றும், மனிதனாக இருந்தும் நாயையும் புழுவையும் விட இழிந்தவன் போல வாழ்ந்தேன் என்றும் வள்ளலார் கூறுகிறார். பொய் விருப்பங்களில் அலைந்து தாழ்ந்த செயல்களிலேயே மூழ்கி வஞ்சகமான மனத்துடன் வாழ்ந்த என்னை அம்பலக்கூத்தன் சிவன் கருணையுடன் ஏற்றுக்கொள்வானா என்ற ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். 2. நல்ல கல்வியுள்ளவர்களின் உறவை மதிக்காமல் கலகம் செய்யும் கீழ்மக்களின் நட்பில் மகிழ்ந்தேன். உலகியலான போகங்களையே விரும்பி தெய்வம் ஒன்றே என்ற உண்மையை அறியாத குற்றவாளி நான் என்று தன்னைத்தானே குற்றம் சாட்டுகிறார். இப்படிப்பட்ட என்னை இறைவன் நினைப்பாரா என்ற ஏக்கம் இங்கே வெளிப்படுகிறது. 3. வஞ்சக எண்ணங்களால் நிரம்பியவன், தீய குணங்களுடையவன், கட்டுப்பாடற்ற மனம் கொண்டவன், ஆசைக்கு அடிமையானவன் என தன்னை வர்ணிக்கிறார். நல்லது கெட்டது என்ற வேறுபாடு தெரியாமல் நச்சு மரம் போல தீமையை வளர்த்தவன் நான் என்கிறார். இப்படிப்பட்ட என்னை இறைவன் ஏற்குமா என்ற வேதனை இங்கு பேசுகிறது. 4. நிலம், பணம், பெண்கள் ஆகியவற்றில் மனம் மூழ்கி புலன்களும் பொறிகளும் சொல்வதற்கே அடிமையாகி நல்லதன் ஒரு அணுவையும் அடையாதவன் நான் என்கிறார். குணத்திலும் குலத்திலும் கொடியவன் என்று தன்னை இழிவுபடுத்தி இந்நிலையிலும் இறைவன் கருணை காட்டுவானா என்று கேட்கிறார். 5. துன்பம் வந்தால் சிதறும் மனம், ஆசையின் தொடக்கமும் முடிவும் தெரியாத அறிவின்மை, நல்லவர்களை அணுகாத தன்மை, தீயவர்களின் வழியில் செல்வது, இவற்றையும் தன்னிடம் காண்கிறார். வஞ்சக குணம் கொண்ட நான் இறைவனின் குறிப்புக்கு உரியவனா என்ற ஆற்றாமை இங்கு உச்சமாகிறது. 6. அரங்கில் உயிரைக் கொல்லும் கொடியவர்களை விட்கூட நான் கீழானவன், சிறிதளவும் இரக்கம் இல்லாதவன், சிவநெறியைப் பிடிக்காமல் சிறுநெறிகளையே பிடித்து குரங்கு போல அலைந்தவன் என்கிறார். இத்தகைய நிலை கொண்ட என்னை இறைவன் கருதுவானா என்ற துயரம் இங்கே வெளிப்படுகிறது. 7. துன்பப்படுபவர்களை பார்த்தும் கருணை இல்லாதவன், கொலை செய்யும் மனம் கொண்டவன், மாயையில் ஆடுபவன், அறம் செய்யாதவன், பயமும் அவலமும் உண்டாக்கும் கூட்டத்தையே நாடியவன் என்று தன்னை பழிக்கிறார். இப்படிப்பட்ட எனக்காக இறைவன் கருணை கொள்வானா என்ற ஏக்கம் இங்கு உள்ளது. 8. கலை அறியாதவன், மதுவுக்கு அடிமையானவன், உடலை வாயாகக் கொண்டு வீணான பேச்சில் ஈடுபடும் அசுத்தன், பொய் பேசுபவன், சீற்றம் நிறைந்த மனம் கொண்டவன், கொடிய செயல்கள் செய்பவன் என்று தன்னை வெளிப்படையாகச் சொல்கிறார். இந்நிலையிலும் இறைவன் என்னை நினைப்பாரா என்ற வேதனை பேசுகிறது. 9. ஏழைகளுக்கு துன்பம் விளைவித்து பிறருடைய உழைப்பை பறித்து வாழும் மோசடியாளன் நான். தடுப்பவர்களுக்கு தீமை செய்யும் குணம் கொண்டவன், மனமற்ற மலர் போலவும் அறிவில்லாத மாடு போலவும் அலைந்தவன் என்று தன்னை இழிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட எனக்கு இறைவன் அருள் கிடைக்குமா என்ற கேள்வி இங்கு உள்ளது. 10. தீயவர்களிலும் தீயவன், கள்வர்களிலும் கள்வன், பொய்யர்களிலும் பொய்யன், பாவிகளிலும் பாவி என்று தன்னை எல்லா தீமைகளின் உச்சமாக வள்ளலார் சித்தரிக்கிறார். இத்தனை குற்றங்களுடனும் இருந்த என்னை அம்பலக்கூத்தன் ஒரு கருணைக் கண் பார்வையால் ஏற்றுக்கொள்வானா என்ற ஆற்றாமை இப்பாடலின் முடிவாக நிற்கிறது.